நிறைய பேருக்குங்க இந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு, காது இரைச்சல், கண் எரிச்சலாக இருக்கு, மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, வெர்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய தலை சுற்றல், மயக்கம், கிறுகிறுப்பு, மெயினாக இந்த தூக்கமின்மை தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு. எதனால இந்த தூக்கமின்மை வருது? இப்போ இதற்கு ஒரே ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, ஆழ்ந்த தூக்கம் வரும். தலைவலி, முக்கியமா தலைமுடி உதிர்தல், கண் எரிச்சல், உடல் உஷ்ணம். நிறைய பேருக்கு தலையில சூடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடல் சூடு குறைவதற்கு இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா அது எதுன்றதை இந்த பிரம்மி தைலம் எப்படி யார் யார் எந்த வகையில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம், வீட்லயே இதை ப்ரிப்பேர் பண்ணலாமா? நிச்சயமாக இதை வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிரம்மி தைலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படிங்க ரெடி பண்ண? ரெகுலரா இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம், கண் எரிச்சல், காது மந்தம், காது இரைச்சல், இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். நைட்டில் எனக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இரவு நேரத்திலும் இந்த பிரம்மி தைலத்தை கொஞ்சம் எடுத்து கண்களை சுற்றி, கண்ணுக்கு உள்ளே விட வேண்டாம், கண்களை சுற்றி நம்ம மசாஜ் பண்ணணும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்குங்க இந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு, காது இரைச்சல், கண் எரிச்சலாக இருக்கு, மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, வெர்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய தலை சுற்றல், மயக்கம், கிறுகிறுப்பு, மெயினாக இந்த தூக்கமின்மை தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு. எதனால இந்த தூக்கமின்மை வருது? இப்போ இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன், மெடிசன்லாம் வேண்டாங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, ஆழ்ந்த தூக்கம் வரும். தலைவலி, முக்கியமா தலைமுடி உதிர்தல், கண் எரிச்சல், உடல் உஷ்ணம். நிறைய பேருக்கு தலையில சூடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடல் சூடு குறைவதற்கு இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா அது எதுன்றதை இந்த பதிவுல பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்தர்கள் சித்த மருத்துவத்துல நிறைய மூலிகை மருந்துகளை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மி. பிரம்மி அதாவது நீர் பிரம்மின்னு சொல்லுவாங்க. நீர்ப்பாங்கான இடங்கள்ல வளரக்கூடியது. அப்போ இந்த மூலிகைக்கு எவ்வளோ நீர்த்துவம் நிறைஞ்சிருக்கும், அவ்வளவு சத்துக்களும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. இந்த பிரம்மியிலிருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தைலம். ஸோ தைலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த தைலம் ரெகுலராக டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இந்த உடலில் உஷ்ணம் தொடர்பாக, பித்தம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ சித்த மருத்துவ முறைப்படி இந்த பிரம்மி தைலம், ஸோ பிரம்மி தைலம் உங்களுக்கு சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே இருக்கும். ஆனால் தினம்தோறும் ஒரு 10 துளிகள், 10லிருந்து ஒரு 12 துளிகளுங்க தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தலைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், வறண்ட தன்மை, ஸோ வறண்ட தன்மை இருக்கிறதுனால தான் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். டேண்ட்ரஃப் இருந்தால் அடுத்தது என்ன நடக்கும்? ஹேர் ஃபால், சிவியராக ஹேர் ஃபாலும் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயத்தை தடுப்பதற்கு தான் உங்களுக்கு பிரம்மி பயன்படுதுங்க. சரிங்க, இந்த பிரம்மி தைலம் எப்படி யார் யார் எந்த வகையில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம், வீட்லேயே இதை ப்ரிப்பேர் பண்ணலாமா? நிச்சயமாக இதை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிரம்மி தைலம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படிங்க ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிரம்மி அப்படின்ற ஒரு மூலிகை நீர்ப்பாங்கான இடங்கள்ல, வயல் ஓரங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதை நல்லா கலெக்ட் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு இந்த பிரம்மியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதனோட நொச்சி இலைகள், கருநொச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கருநொச்சி நம்ம பயன்படுத்தினாலும் நல்லது தான். ஸோ கருநொச்சியில் நார்மலாக நொச்சி இருந்தாலும் ஓகே, கருநொச்சின்னு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பிரம்மியை நம்ம அரைச்சி எவ்வளோ வச்சுருக்கிறோமோ அதே அளவுக்கு உங்களுக்கு நொச்சி இலைகளும் அரைத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நொச்சி இலைகளும் நமக்கு தேவைப்படுது. பொதுவாகவே நொச்சின்னு சொல்லக்கூடியது கபம், அதிகமான நீரேற்றம், சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்கக்கூடியது. அதற்கு அடுத்ததாக வல்லாரை இலைகள். வல்லாரையை சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சத்துக்கள். ஸோ நம்மளுடைய பிரெயின் செல்ஸை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும், உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும், ஏன்னா இன்னைக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அதை தடுப்பதற்குமே நமக்கு வல்லாரை மிக சிறந்த ஒரு மூலிகை. ஸோ
ஸோ இதில் வல்லாரையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ பிரம்மி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், முக்கியமான ஒரு மூலிகை. நொச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், வல்லாரை எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த 3 மூலிகையுமே உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள். இதை தவறவே விடக்கூடாதுங்க. இது 3ம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சணும். ஸோ தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சி இது 3மே சம அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அரைத்து வெயிட் பண்ணி நல்லா அரைச்சி கற்கமாக எடுத்து வச்சுருக்கிறோன்னா 300 கிராம் அளவுக்கு இருக்குது இல்லைங்களா? இது நம்ம எவ்வளவு தேங்காய் எண்ணெய் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா 600 ml தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சணும். ஸோ தைலமாக காய்ச்சி எடுக்கணும். அவ்வளவுதாங்க. இது தைலமாக நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது தைல பதம் வரும் பார்த்தீங்களா? அதாவது மெழுகு முதிர் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உள்ள நம்ம போட்டிருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே அந்த தீயில நல்லா கொதிச்சுட்டு கையில் எடுக்கும்பொழுது கைகளால் உருண்டை செய்கிற மாதிரி வரும். அந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மெழுகு முதிர் பருவம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இதில் ஒரு 10 கிராம் மஞ்சள் பொடியாக அப்படியே தூவி விட்டுறணும். ஸோ தூவி விட்டுட்டு ஒரு நாள் முழுவதும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. மூடி அப்படியே வச்சிடணும். நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்ல தூக்கத்திற்கு, மண்டையில் இருக்கக்கூடிய சூடு போவதற்கு, டென்ஷன் குறைவதற்கு இந்த நீர் பிரம்மி தைலம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரம்மி தைலம் அவ்வளவு நல்லதுங்க. ஸோ ரெகுலராக இதை நம்ம எப்படிங்க யூஸ் பண்ணலாம்? டெய்லி தலையில் எண்ணெய் வைக்கலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு 10 துளிகள் எடுத்து தலையில் வச்சுக்கோங்க. இது ஒரு சிலர் காலையில் நான் வைக்கலாமா, இரவு நேரத்தில் வைக்கலாமா? காலையில் தான் எண்ணெய் வைக்கணும். இரவு நேரத்திலோ இல்லை மாலை நேரம் நான் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக விட்டுருவேன். காலையில் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வருவேன். திரும்ப ஈவினிங் நல்லா எண்ணெய் வச்சுருவேன், காலையில் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அப்படி செய்யாதீங்க. எண்ணெய் வைக்கணும்னா நம்ம காலை நேரத்தில் தான் தலையில் ஆயில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பிரம்மி தைலம் எப்படி நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரம்மி தைலம் தேவையான அளவுக்கு எடுத்து தலையில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீரில் நீங்கள் குளிச்சுட்டு வரணும். ஸோ அப்படி நம்ம ரெகுலராக செய்யும்போது உடல் உஷ்ணம், தூக்கமின்மை பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அதிகமான உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இந்த பிரம்மி தைலம் ஸோ வீட்லேயே நீங்கள் ரொம்ப எளிமையாக செய்யலாம். காலையில் இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு குளிச்சிடலாம். இல்லைங்க டெய்லி இதை அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி முடிஞ்சால் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வாரத்திற்கு 2 to 3 முறையாவது பிரம்மி தைலம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், கண் எரிச்சல், காது மந்தம், காது இரைச்சல் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். நைட்டில் எனக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இரவு நேரத்திலும் இந்த பிரம்மி தைலத்தை கொஞ்சம் எடுத்து கண்களை சுற்றி, கண்ணுக்கு உள்ளே விட வேண்டாம், கண்களை சுற்றி நம்ம மசாஜ் பண்ணணும். தொப்புள்ள ஒரு 5-6 துளிகள் இந்த பிரம்மி தைலத்தை விட்டுக்கலாம். உள்ளங்கை உள்ளங்கால்லையும் இந்த பிரம்மி தைலத்தை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இரவு நேரத்தில் இப்படி பண்ணலாம். ஏன்னா இதுக்கு அடுத்தது நமக்கு இந்த கோடை காலம் வரப்போகுது. அப்போது இந்த சம்மரில் உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப டென்ஷன் இருக்குங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கவங்கலாம் தாராளமாக இந்த பிரம்மி தைலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ தினந்தோறும் ஒரு 10 துளிகள் போதும் உங்களுடைய உடல் உஷ்ணம், தலைக்கு இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், ஹீட்டு, கண் எரிச்சல் இதை குணமாக்குவதற்கு பிரம்மி தைலம் பயன்படுது. வேறு எதற்கெல்லாம் இந்த பிரம்மி தைலம்? நமக்கு ஸ்ட்ரோக் இருக்குது, ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷனாகவே நான் இருக்கிறேன், எனக்கு ஆஃபீஸ் டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் இதை பயன்படுத்தலாம். ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு வரலாம். ஸோ அவ்வளவு நன்மை தரக்கூடியது தான் இந்த பிரம்மி. இதில் ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் பிரம்மி நெய் அப்படின்ற மருந்தும் கொடுத்துட்ருக்குறோம். இது யாருக்கெல்லாம் கொடுக்குறோம்னா அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, டிப்ரெஷனோ இல்லை சைக்காட்ரிக் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசனாக இந்த பிரம்மி நெய் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.